ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், திருச்சபையை குறித்த தேவனுடைய தரிசனங்கள். இந்த சபை குறித்து ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறேன். சபையாக இருக்கட்டும். இன்றைக்கு அநேகர் சபையை மதிப்பதில்லை, சபையை கனம் பண்ணுவதில்லை. சபை என்பது உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் தம்முடைய சித்தத்திலே, அவருடைய நினைவிலே அவர் திட்டமிட்ட ஒன்று. இட்ஸ் பிளான் பை காட். ஆனால் இன்றைக்கு அநேகர் திருச்சபை அசட்டை பண்ணி இந்த ஆன்லைன் இதன் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற மக்கள் ஏராளம். கூட்டங்களுக்கு போகிறார்கள், திருவிழாக்கு போகிறார்கள், இந்த கூடுகைக்கு போகிறார்கள். ஆனால் சபைக்கு வர வேண்டும் என்கிற அந்த ஆவல், அந்த ஆசை இல்லை. அதற்கு பல காரணங்களை சொல்லலாம். திரும்ப சொல்லுகிறேன், சபை என்பது தேவனால் திட்டமிடப்பட்ட ஒன்று, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒன்று. தேவன் நம்முடைய சபைக்காகத்தான் இந்த பூமியில திரும்ப வருகிறார். சபை முக்கியம். நான் பல செய்திகளை பேசியிருக்கிறேன். ஆலயம் முக்கியம் அல்ல என்பது என்னுடைய செய்தி அல்ல, இது முந்தின செய்திகளிலே. சத்தியம் முக்கியம். அந்த சத்தியத்தை பேசுகிற சபை மிக முக்கியம். இன்றைக்கு அநேக வருத்தமான ஒன்று, வளர்ந்தவர்கள் கூட தேவனுடைய சபையை மதிப்பதில்லை. அதற்கேற்ற புதிய புதிய சத்தியங்கள் இன்றைக்கு ஊடகத்தில் பேசப்படுகிறது. சபை தேவையில்லை, வீடுகள் தோறும் சபையா இருக்கலாம், மேய்ப்பர்கள் தேவையில்லை, எல்லாரும் மேய்ப்பர்கள் தான். இல்லை, தவறு. இந்த நாளிலே தேவன் தம்முடைய சபையை ஆரம்பத்திலே God established a church in his mind. தேவன் தம்முடைய சிந்தையிலே சபையை தோற்றுவித்தார். அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, இது உங்களுடைய சபை அல்ல, என்னுடைய சபை அல்ல, இது கர்த்தருடைய சபை. எனவே தான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய சபை. ஆனால் இந்த சபை அசட்டை பண்ணி இன்றைக்கு அந்த ஆன்லைன் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக பார்க்கிற மக்கள் ஏராளம். அது யாருக்கு என்று சொன்னால், நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்கு, திருச்சபைக்கு வர முடியாத மக்களுக்குத்தான் இந்த ஆன்லைன். ஆனால் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம் இவைகளாம் தேவன் தந்திருக்கும் போது ஏன் நீங்கள் சபை அசட்டை பண்ண வேண்டும்? இன்றைக்கு ஒரு சபை குறித்த பழைய ஏற்பாட்டினுடைய விளக்கம். இந்த சபை குறித்து பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொன்ன ஒரு விளக்கம். அப்படியானால் தேவன் ஆதியிலேயே இந்த சபையை தேவன் முன்குறித்திருக்கிறார். அதாவது ஏசாயா புஸ்தகம் ஏராளமான வசனங்கள் உண்டு, ஆனால் ஒரு சில வசனங்களை மட்டுமே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். எதிர்க்கனாகிய ஏசாயா சொன்ன ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் அது ஸ்தாபிக்கப்பட்டு, இது வருகையிலும் சொல்லலாம், ஆனால் இந்த நாட்களுக்கு இது பொருந்தும். ஸ்தாபிக்கப்பட்டு, காட் எஸ்டாப்ளிஷ். ஆரம்பத்தில் சொன்னேன், அது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படும். அப்படியானால் தேவன் தம்முடைய வசனத்தை உயர்த்திருக்கிறார், அதை போலவே தம்முடைய ஆலயத்தை தேவன் உயர்த்திருக்கிறார். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இன்றைக்கு பாருங்களேன், அந்த நாட்களை விட இந்த நாட்களிலே திருச்சபைக்கு திரளான மக்கள் வருகிறார்கள். அன்றைக்கெல்லாம் அங்கு ஒன்று இங்கு ஒன்று இருக்கும். இன்றைக்கு ஏராளமான திருச்சபைகள். தேவனுக்காக நம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு எல்லா சபைகளுமே புதிய ஜனங்கள் வருகிறார்கள். அதற்கு பொறாமை தேவையில்லை. அது கர்த்தருடைய வசனம். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். எத்தனை உண்மை! இதுதான் தேவனுடைய நோக்கம், நம்முடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு வருத்தமான ஒன்று, அன்பானவர்களே, எல்லா ஜாதிகளும், அப்படியானால் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். இதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய ஆதங்கம். ஒரு சின்ன கேள்வி, அன்பான அந்த ஆசையை, அந்த எண்ணத்தை நீங்கள் அதை நிறைவேற்றிருக்கிறீர்களா?
உங்கள் வாழ்க்கை நிறைவேறி இருக்கிறதா? அதே 2-3 சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்கள், ஜாதி என்று சொன்னார், இங்கே ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அறிந்தவர்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம். ஆலயம் என்பது ஒரு பர்வதம், தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, why you have to go to church? ஏன் சபைக்கு போக வேண்டும்? எனக்கு எல்லாரும் கேள்வி. எனக்கு வசனம் தெரியும், எனக்கு தெரிந்த வசனத்தை தான் போதகர் பேசுகிறார், நான் எதுக்கு போய் கேட்கணும்? இல்லை, அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். The church is a place where you can learn the way. நீ உன் பாதி தவறா சரியா என்பதை போதிக்கிற இடம் சபை. நிறைய பேர் சபைக்கு போகல. அதாவது சில பேர் வந்து ஆற நடத்தினா போவாங்க, நடத்த கூப்பிட்டா போவாங்க, பிரசங்கம் பண்ணா கூப்பிட்டா போவாங்க, வீட்டிலேயே உட்கார்ந்துருப்பாங்க. நிறைய சுவிசேஷங்களை பார்த்துருக்கிறேன். They never go to church. மன்னிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சுவிசேஷர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் ஒரு சபைக்கு போங்க. பண்டிதர் பில்லி கிரஹாம் ஒரு நாளும் சபை மிஸ் பண்ணதே இல்லையா. அவருடைய கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஆலயத்துக்கு உட்காருவாராம். எவ்வளவு பெரிய தேவ மனிதன். லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய கொடுகைக்கு வருகிறார்கள். ஆனால் அவர் ஒரு சபைக்கு போகிறார். நிறைய பேர் அது போல இருக்கிறார்கள். ஆனா ஒரு சிலர் கர்த்தருடைய நாளை உபவாஸ் ஜெபிக்கிறேன், ரூம் எடுத்து தங்குறேன், ஜோபம் பண்றேன், இதெல்லாம் ஏற்புடையது அல்ல. வேதம் சொல்லுகிறது, அங்கே நல்ல கவனிக்கவன், இந்த ஆலயத்துல அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். மாத்திரமல்ல, அவர் பாதைகளில் அங்கே என்ன உண்டாம்? வேதம் உண்டு, 2வது வசனம் உண்டு. வேதம் உண்டு, வசனம் உண்டு. அங்கே வார்த்தை உண்டு, வெளிப்பாடு உண்டு, வாழ்க்கை உண்டு. இன்றைக்கு அநேகர் அதை புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, this is the plan of God. It's a prophecy. இது சபை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஒரு சின்ன கேள்வி, அந்த வார்த்தை உங்களை நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைவேற்றுவீர்களா? அதை உங்கள் வாழ்க்கை நிறைவேற்ற அர்ப்பணிப்பீர்களா? 2வதாக, சபை என்பது உங்களை ஆயத்தப்படுத்தும் இடம். உலக வாழ்க்கைக்கு, நித்தியத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. அதுதான் சபை. இன்றைக்கு அந்த ஆயத்தம் இல்லாமல் வாழ்க்கை எதையுமே சாதிக்க முடியாது. நித்திய வீட்டுக்கு போவதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. தேவனை சந்திப்பதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஆண்டோட ஊழியம் செய்வதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஆயத்தம் இல்லாமல் எதுவே செய்ய முடியாது. ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டுமானால் ஆயத்தம் தேவை. இந்த கர்த்தர், அதாவது எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த உன்னுடைய யுத்தத்துக்கு உன்னை சிறந்த போர் வீரனாய் மாற்றுகிற இடம் சபை. there is a place where God wants to make you. அங்கதான் உருவாக்குகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற அத்தனை பேருமே நீங்கள் வாசிச்சு பாருங்கள். நான் இந்த செய்தியை அயர்லாந்து தேசத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்கிறேன். மாபெரும் தேவ மனிதர்கள். நேற்று C.W. லூயிஸ், ஒரு மாபெரும் தேவ மனிதர், ஏராளமான ஆவிக்குறிகள் எழுதியிருக்கிறார். அவருடைய ஆலயத்துக்கு நான் சென்றேன். அவர் போகிற ஆலயத்துக்கு சென்றேன். அவர் பிறந்த வீட்டை பார்த்தேன். அவர் படித்த அந்த பள்ளியை நான் பார்த்தேன். அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய தேவ மனிதர் அந்த ஒரு சின்ன ஆலயத்திற்கு போவார். அவர் மரிக்கிற வரைக்கும் அவர் ஊழியங்கள் இல்லாத போது அங்குதான் இருப்பாராம். அவருடைய முற்பிதாக்கள் ஒரு போதகர்கள். அவர் ஸ்தாபித்தது சபைதான். இந்த திரையிலே காண்பிக்க அதையும் பாருங்கள். அந்த அவ்வளவு பெரிய தேவ மனிதர் he goes to church on regular basis. பில்லிகிரகம் கூட. சோ சபை என்பது உங்களை ஆயத்தப்படுத்தும் இடம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 16, 13 முதல் 18 வசனங்கள் வரை. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, அது உங்களை உருவாக்கும் இடம். நிறைய வசனம் இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதை சற்று மாற்றி சொல்லுகிறேன். சபையிலே உன் வாழ்க்கை கட்டப்படும். சபையின் மூலமாய் உன் வாழ்க்கை கட்டப்படும். God will not only prepare, he will build your life. உன் வாழ்க்கை கட்டுவார்.
உன் குடும்பத்தை கட்டுவார், உன்னுடைய ஜீவியத்தை கட்டுவார், உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை கட்டுவார், உன்னை எல்லாவற்றையும் கட்டுவார். இட் இஸ் a place where you can build. வீட்டை கட்டுவது முக்கியம் அல்ல. அவர் சொல்லுகிறார், கட்டுவேன் எங்கே தெரியுமா? என் சபைக்குள்ளே. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை கட்டப்படாத காரணமே சபைக்கு ஒழுங்கா போறதில்லை. பல முறை சொல்லி இருக்கிறேன். காலதாமதமாய் விரும்பினால் ஒன்று விட்டு ஒரு வாரம், அந்த முதல் வாரம் மட்டும் வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு நீ சபைக்குள்ளே நீ ஒழுங்காக நீ செல்லவில்லையோ உன் வாழ்க்கை கட்டப்படாது, உன்னுடைய தொழில் கட்டப்படாது, உன் குடும்பம் கட்டப்படாது. Be regular to your church. That's a place where God will prepare your future. உன் எதிர்காலத்தை திட்டமிடுவது சபைதான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு அந்த வாய்ப்பே இல்லை. எனக்கெல்லாம் அந்த சபைக்கு போகிற வாய்ப்பே இல்லை. திருட்டளவா தான் சபைக்கு போனேன். அதுவும் வேதத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது. இன்னொரு வீட்டுல வேதத்தை வைத்திருந்தேன். அது ஒரு கிறிஸ்தவ வீடு தான், கிறிஸ்தவ வீடு. அவர்கள் ஒரு நாள் என்னை அழைத்து சொன்னார்கள், தம்பி இந்த பைபிள் எடுத்துட்டு போயிடுங்க, இது இருந்தா எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இது ஆச்சரியமா இருக்கும். உண்மையை சொல்லுகிறேன், பொய் அல்ல. அவர்கள் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர்கள். நான் மிகைப்படுத்திய குற்றப்படுத்திய பேசவில்லை. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். அதுதான் அவருடைய புரிந்து கொள்ளுதல். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், கட்டுவேன். இரண்டாவது, இந்த உலகத்துல சபைக்கு ஒழுங்கா போனீங்கன்னா எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. அதை பல கோணங்களை கேட்டிருக்கலாம். பாதாளத்தின் வாசல்கள், சத்துரு, அவனுடைய கிரியைகள், அவனுடைய காரியங்களை மேற்கொள்ளாது. ஒரு வார சபை விட்டுட்டீங்கன்னா உங்களை பாதாளம் மேற்கொள்ளும். ஒரு வார சபையை மிஸ் பண்ணீங்கன்னா சத்துரு உங்களை மேற்கொள்ளுவான். ஒரு வார சபையை நீங்க விட்டுட்டீங்கன்னா அசுத்தங்கள் உங்களை மேற்கொள்ளும், பாடுகள் மேற்கொள்ளும். நீ கேட்கலாம், சபைக்கு போனா பாடுகளே வராதா? வரும். அந்த பாடுகளின் மத்தியிலே பரமனின் கரம் உங்களோடு இருக்கும். அந்த பாடுகள் மத்தியிலே பரலோக தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் கட்டுவேன். உன் வாழ்வை கட்டுவார், உன் குடும்பத்தை கட்டுவார், உன் ஜீவியத்தை கட்டுவார். He will build everything. உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும், கட்டப்படும். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படும். சபைக்கு போறவங்க யாருமே, ஒழுங்கா சபைக்கு போற யாருமே வாழ்க்கையிலே கீழே போனதில்லை. கிறிஸ்துவுக்காக இழந்த எவரும் தரித்திரதானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர் நஷ்டப்பட்டதில்லை. செஞ்சு பாருங்க, உடைய வாழ்க்கை உயரும், உடைய நிலைகள் உயரும். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்துல பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. God not only build you, He will also give the power to overtake. கட்டுவது மட்டுமல்ல, அந்த வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி சபை உங்களை பாதுகாக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பானவர்களே, church is the place where you can prepare. Church is the place where you can build up. உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும். மூன்றாவதாக, church will establish your life. ஸ்திரமில்லாத வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவது சபை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 47 பெரிய வசனம் இருக்கிறது, பெரிய வசனங்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது 47ஆம் வசனத்துல, வாசிக்க நேரமில்லை. அதாவது, என்றைக்கு சபைக்கு நீ போகிறாயோ அன்றைக்கு தேவ தயவு உனக்கு இருக்கும். 47ஆம் வசனம், அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். அப்படியானால் சபைக்கு போனா தேவ தயவு, சபைக்கு போக விட்டா தேவனுடைய கோபம். ரொம்ப பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னைக்கு சபை மிஸ் பண்றீங்களோ நீங்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறீர்கள். ஊழியக்காரனுடைய கோபத்துக்கு ஆளாகிறீங்களோ இல்லையோ, ஒரு ஆண்டோடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகிறீங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். இங்கே இந்த ஆலயத்துல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைய, அடுத்து அந்த வசனம் பாருங்க, சபையிலே. அந்த 47 வசனம் பாருங்க, சபையிலே. இப்ப தயவு எங்க இருக்குது? சபைக்குள்ளதான் இருக்குது. நிறைய நினைக்கிறாங்க, அவர் தயவு தேவை, இவர் தயவு தேவை. பாருங்க, கர்த்தருடைய நாள்ல ஒரு திருமணம், அவர் சொல்றாங்க, அவருடைய தயவு தேவைங்க, திருமணத்துக்கு போகணும். அவர் இல்லாட்டா ரொம்ப அவர் வருத்தப்படுவார், கோபிச்சுப்பாரு, என் வேலையை பறித்துருவார். நெவர் நெவர் நெவர். ஆலயத்துக்கு போங்க, மனித தெய்வை விட தேவ தெய்வம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். தேவ தெய்வம் கிடைக்கும் போது மனித தெய்வம் உங்களை தேடி வரும். நிறைய பேருக்கு அது புரியல இன்னைக்கு. அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது,
உங்களுடைய வாழ்க்கையிலே நான் அதை மாற்றி சொல்லுகிறேன். அனுதினமும் வாழ்வை சேர்ப்பார், வசதியை சேர்ப்பார், சந்தோஷத்தை சேர்ப்பார், நிம்மதியை சேர்ப்பார், பொருளை சேர்ப்பார், எல்லாவற்றுக்கு மேலாக உன் வாழ்க்கையில பசுத்தத்தை சேர்ப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, God added in the church. முதல் குறிப்பு சொன்னேன், தீர்க்கதரிசனமான சபை, உன்னை ஆயத்தப்படுத்தும் சபை, உன்னை உறுதிப்படுத்தும் சபை. அந்த ஆதி திருச்சபை மக்கள் உறுதி இல்லாதவர்கள், பிரபதத்திலிருந்து வந்தவர்கள். நீ அந்த ரெண்டாம் வாசிக்கும் போது பல தேசம், பல மொழி, பல ஜாதி, ஆனால் தேவன் அவர்களுக்கு தயவை தந்தார். அந்த வார்த்தையை படிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் தேவனிடத்திலும் தயவு பெற்றார்கள், மக்களிடத்திலும் தயவு பெற்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, உங்களை பணிவன்போடு கேட்கிறேன். டோன்ட் மிஸ் யுவர் சர்ச் ஆல் யுவர் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். இது வரைக்கும் எப்படி இருந்திருப்பீங்க, இனிமேலாகிலும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் வீணாளாய் ஆக்காமல் சபைக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். எல்லாம் அன்றைக்குதான் அதிகமான வேலை. அன்னைக்கு வேலைக்கு போனா 2 சம்பளம், அன்னைக்குதான் உறவுகள் வேறு, சொந்தங்கள் வேறு. எல்லா சொந்தங்களை விட இவர்தான் பெரிய சொந்தம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை என்று யாரும் இல்லை. இந்த சொந்தங்கள்லாம் போயிடும். பானையில சோறு தான் பூனைகள்லாம் வரும். ஆனா பானையில சோறு இல்லைன்னா எந்த பூனையும் உங்களை தேடி வராது. ஆனா இவர் எல்லா நேரங்களும் தேடி வருவார். ஒரு சின்ன சின்ன தியாகங்களையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தன்னுடைய உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துருத்தியில வைத்திருக்கிறார். புக்ஸ் அண்ட் பாட்டில்ஸ். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு வார்த்தை, சபைக்கு முடிவே இல்லை. நன்றாக கவனிக்க வேணும். இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. வாழ்க்கைக்கு, வீட்டுக்கு, உறவுகளுக்கு எல்லாவற்றும் முடிவு உண்டு. சபைக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத ஒன்று சபை. It never stop. It always exists. பழைய ஏற்பாட்டு சபை இருந்த வனாந்திரத்துக்குள் இருந்த சபை. புதிய ஏற்பாட்டிலும் ஆலயம் இருந்தது. இன்றைக்கு தேவன் சொல்கிறார், it never finish. ஆலயம் என்பது ஒரு தொடர்கதை. It never finish, always existence. வாசிக்கிறேன், கேளுங்கள். 12:22 எபிரேயர். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பார்த்தீங்களா, வந்து சேர்ந்தீர்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும். யார் தெரியுமா? இந்த ஆலயத்துக்குள் வந்தவங்க தான் அங்க போக முடியும். சீயோன் மலை தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை. அது மட்டுமல்ல, தேவனுடைய நகரம், சபை. 3வது பரம எருசலேம். அதுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1000-10,000 தேவ தூதரிடத்திலே வந்து சேர்ந்தீர்கள். அப்படியானால் சபை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. 1000-10,000 யோசித்து பாருங்கள். அதுக்கு நாம் தகுதியானவர்களா? 1000-10,000 தேவ தூதர்களிடத்துல. இட் டேக்ஸ் மீ. அதுக்கெல்லாம் தகுதி வேண்டாமா? ஒரு அந்தஸ்து வேண்டாமா? ஒண்ணுமே இல்லை. நான் கொண்டு போய் சேர்க்கிறார். இங்கே பரம எருசலேம், சீயோன் மலை, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய அந்த பரம எருசலேம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, எவ்ரிதிங் ஸ்டார்ட் இன் தி சர்ச். இதைத்தான் சொல்கிறேன், சபைக்கு முடிவே இல்லை. சபை என்பது முடிவில்லாதது. இங்கும் சபை, அங்கும் சபை. இந்த சபையில ஒழுங்கா வரலன்னா அந்த சபைக்கு ஒழுங்கா வர முடியாது. நீங்கள் யோசியுங்கள், சிந்தியுங்கள். நினைக்கிறாங்க, இங்கே வராம அங்க போயிடுவேன். நெவர். ஒரு நாள் போக முடியாது. இந்த சபைக்குள் நீங்கள் ஒழுங்கா இல்லாவிட்டால் அந்த சபைக்கு வரவே முடியாது. உங்கள் ஊழியை கனம் பண்ணாவிட்டால் பரலோக தேவனை கனம் பண்ண முடியாது. The blessing start only in your church. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் சபையில தான் ஆரம்பிக்கிறது. ரொம்ப பேருக்கு புரியறதில்லை. பணம் இருக்கிறது, உடல் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது. நெவர், இட் வில் end. இதெல்லாம் முடிவுக்கு வரும். ஆனால் சபைக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத ராஜ்யம், முடிவில்லாத ஒரு நகரம், முடிவில்லாத ஒரு தேவன், அதுதான் சபை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இட் நெவர் ஸ்டாப். அடுத்தபடியாக நாம் போய் சேர வேண்டிய இடம் அதுதான். இங்கு சேராமல் அங்கு சேர முடியாது. 1 கொரிந்தியர் 15:24. 1 கொரிந்தியர் 15:24. நான் 24 29 வாசிக்கிறேன். அதன் பின்பு முடிவு உண்டாகும். சகல துரைத்தனத்தையும்
சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரிப்பார். யார் தெரியுமா? சபைக்குள் இருக்கிறவனுக்கு துரைத்தனங்களும் வல்லமைகளும் அது பரிகரிக்கப்படும். That will be defeated. தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அவருடைய கருத்து என்னவென்றால் அதான் சபை, தேவராஜ்யம். தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவின் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அதுதான் சபை. சபை என்பது வெறும் இட்ஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். ஏதோ ஒரு சும்மா ஆடி பாடி கொஞ்ச நேரம். இன்னைக்கு மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஒரு கிலுகிலுப்பு, ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஏதோ ஒரு பொழுதுபோக்கு காமெடியின் மாதிரி இல்லை என்பார்களே. வேதம் சொல்கிறது, உங்களை தேவனும் பிதாமா இருக்கிறவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பார். வாட் எக்ஸலன்ட் ஸ்டேட்மெண்ட். தேவனும் பிதாமா இருக்கிறவருக்கு. இங்கே சபைக்குள் இருந்தாதான் அது நடக்கும். உங்களை அவர் ஒப்பு கொடுக்கிறாராம். வசனத்தை படிக்கிறேன். தேவனும் பிதாமா இருக்கிறவர்களுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பார். 29ஆம் வசனம் கூட அப்படி போட்டிருக்கு. 29 கூட. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நன்றாக கவனிக்க வேண்டும். சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். உங்களை ஒப்பு கொடுப்பார். அது சபை. அடுத்து இன்னொரு சொல்ல விரும்புகிறேன் அன்பார்வே. சபையினுடைய ஆவிக்குரிய சத்தியம் என்ன? நிறைய பேருக்கு புரியதில்லை. அதாவது சபையினுடைய சுபாவங்கள் என்ன, சபையினுடைய பண்புகள் என்ன, the nature of the church. முதல்ல சொன்னேன், the reign of the church. சபை ஆளப்பட, சபை ஆளுகை செய்கிறது. இரண்டாவது, சபையை குறித்து ஆண்டு சொல்லுகிறார், அது ஒரு வீடு. உங்க வீட்டுல எப்படி இருப்பீங்க? உங்க வீட்டுல எப்படி இருப்பீங்க? அது உங்களுடைய வீடு. அது இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3:15 தேவனுடைய வீடு, இட்ஸ் ஹவுஸ். வீட்டுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா? தகப்பனுக்கு, தாய்க்கு, பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறுப்பே இல்லை. அந்த தாய் தான் வேலை பண்ணுது, தகப்பன் ஒரு வேலையும் பண்றது இல்லை, பிள்ளைகள் ஒரு வேலையும் பண்றது இல்லை. ஆயார் அங்க எழுந்துப்பாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு தட்டை கூட அவங்க கழுவுறதில்லை, படுத்த படுக்கையை கூட எடுத்து போடுவதில்லை. வீடு என்பது பிளேஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு பொறுப்புள்ள இடம். எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. தேவனுடைய சபைக்கு போகிற தேவ பிள்ளையே, உனக்கு அங்க ஒரு பொறுப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு பாச சொல்லலை, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. உங்க வீட்டுல யாரும் சொல்லி அந்த தாய் சொல்லியா பண்றாங்க? இன்னும் she gets up in the morning, எழுந்திருக்கிறாள், தன் வீட்டாருக்கு படி இழக்கிறாள், தன் வீட்டு காரியங்களில் கண்ணோக்கமா இருக்கிறாள். அப்ப வீட்டு காரியங்கள்ல கண்ணோக்கமா இருக்கிறீங்க, ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஆமேன்னு சொன்ன பொண்ணு அப்படி ஓடுறீங்களே, இது உங்களுக்கே நல்ல அது ஒழுங்கா இருக்குதா? ஒரு ஊழியனை பார்த்து அல்லாவிட்ட மக்களை பார்த்து அந்த அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளா இருக்கிறது காரணமே அவர் தான். இங்க சபைக்கு வராவிட்டா நீங்க இந்த பெரிய ஆளா இருக்க முடியாது. உங்களை யார் 4 பேர் பார்ப்பா? என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, ரெஸ்பான்சிபிலிட்டி. இதைத்தான் வேதம் சொல்லுது எபிரேய புத்தகத்துல, ஒருவரை ஒருவர் கவனித்து. அடுத்த பாருங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கிறீங்க, செழிப்பா இருக்கிறீங்க, நல்ல நல்ல பலத்தோடு இருக்கிறீங்க. எவ்வளவோ பேர் தூக்கம் இல்லாம, சொல்ல முடியாத மன அழுத்தங்களோடு வாழ்கிற மக்கள் ஏராளம். அவரோட பேசுங்க. நீங்களா உங்களுக்கு ஒரு வட்டம் வச்சுக்காதீங்க. நீங்களாகவே அவர் இப்படி இவர் இப்படி இல்லை இல்லை. உங்களுக்கு பிரியமா இருந்தா அவரோட பேசுறீங்க, பிரியமா இல்ல மக்களோட பேச மாட்டீங்க. திரும்ப சொல்லுகிறேன், அந்த பிரியமா இருக்கிற மக்கள் ரொம்ப நாள் உங்களுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. என்னோட அனுபவம். ஆகாதுன்றி தள்ளுறீங்களே, அவங்கதான் உங்களுக்கு வாழ்க்கையில உதவியா இருப்பாங்க. ஸோ இந்த வாரம் சபைக்கு போனீங்கன்னா, மூவ் வித் எவ்ரி ஒன், டாக் வித் எவ்ரி ஒன், எல்லாரோட பேசுங்க. உங்களுக்கு பிரியமான மக்களோடு மட்டும் பேசினா அது அர்த்தமே இல்லையே. திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, சபை என்பது தேவனுடைய வீடு. ஆங்கிலத்துல இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ். இது உங்க வீடு. உங்க வீட்டுக்கு யாரும் உங்களுக்கு வரணும் கூப்பிட அவசியமே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன பாஸ்டர் வந்து கூப்பிடல, இது கூப்பிடணும். உங்க வீடு தானே, அது உங்க பொறுப்பு, அது உங்க வீடு. உங்க வீட்டுக்கு யாரும் உங்களை கூப்பிடுவாங்களா? காணாம போனா கூப்பிடுவாங்க, பாவத்துல போனா கூப்பிடுவாங்க, தூரதேசத்துக்கு போனா கூப்பிடுவாங்க, பன்றிகள் தின்னுகிறத தவிட்டு சாப்பிட்டா கூப்பிடுவாங்க, தன் ஆஸ்தி விபச்சார இடத்துல அழித்து போட்டா கூப்பிடுவாங்க. நீங்க அப்படிப்பட்ட மக்கள் அல்லவே.
ஜெபம் பண்றீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, யாரும் உங்களை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்து பார்க்கல இல்லை. பவுல் அவர்கள் ஒரு செய்தியில சொல்லுகிறார், ட்ரெயினை விட்டுட்டீங்கன்னா டிடி வந்து பார்க்கறது இல்லை, ஃப்ளைட்டை விட்டீங்கன்னா ஏர் ஹோஸ்டஸ் பைலட் வந்து பார்க்கறது இல்லை, பஸ்ஸை விட்டுட்டீங்கன்னா பஸ் கண்டக்டர் வந்து உங்களை பார்க்கறது இல்லை. அது பொருந்தமா தெரியாது எனக்கு. ஆனால் அது ஒரு சாக்கு போக்கு. ஏன்னா அவர் வந்து பார்க்கல, என்ன பார்க்கல இல்லை. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வீட்டிலே அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அடுத்து ஒரு அழகான வார்த்தை, அதுதான் உன் வாழ்வின் ஆதாரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, there is a pillar of your life, there is a basic foundation of your life. 87ஆம் சங்கீதம் முதல் வசனம், அவர் அஸ்திபாரம். அதுதான் வாழ்வின் அஸ்திபாரம். அஸ்திபாரமே சரியில்லைன்னா வாழ்க்கை சரியா இருக்காது. இன்னைக்கு நினைக்கலாம் வாழ்க்கை நல்லா இருக்கும், அது வந்து செயற்கை வீடு. இந்த சினிமாக்கள்ல வருது சும்மா ஒரு வீடு, இந்த சீரியல்ல வர்றதெல்லாம் உண்மையான வீடு இல்லையே. அது ஒரு அமைப்பு, ஒரு வடிவமைக்கப்பட்ட வீடு. ஆனா தேவன் சொல்லுகிறார், அந்த வீடு சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமா இருக்கிறது. நாளை நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பு தேவ பிள்ளையே, சர்ச் இஸ் a spiritual place. அதை சொல்லுகிறேன், அதுதான் உன் ஆதாரம். வேலை ஆதாரம் நினைக்கிற, அவர் ஆதாரம் இவர் ஆதாரம் இல்லை, ஆண்டவர் ஆதாரம், இரண்டு சபை ஆதாரம். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.